நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜனவரி 2 முதல் ஜனவரி 8 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசியை பார்க்க போகிறோம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புதன் தனுசுவில் இருந்து ராசியை பார்க்கிறார். ரொம்ப அமக்கலமான ஒரு விஷயங்க. அப்போது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம். சரி, குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது, பணவரவு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போது அதாவது தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதால் தனவரவு, பொருள் வரவு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக பண்ணலாம். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும், நண்பர்களுடைய வருகையும் இருக்கும். அதனால் சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, வேலை விஷயங்கள் இந்த ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 10ல் குரு இருந்தால் உங்களுக்கு கெடுதல் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். பட் அவருடைய வீட்டில் ஒரு ஆட்சி நிலையில் இருக்கிறதால உங்கள் வேலை விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக செய்யுங்கள், நல்லதே நடக்கும். என்ன இதில் சேரணுமோ, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி உங்களை கௌரவிப்பார்கள். நல்லா வேலை பார்க்குறீங்க, அந்த சீட்டையும் சேர்த்து வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கும், ரெமுனரேஷனும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். நல்ல வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்குறார். பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். வேலை பார்க்கறது, தொழில் படிக்கிற இடத்துல அல்லது வேலை பார்க்குற இடத்துல இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அல்லது நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனை, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது டிஸ்பியூட் ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. இந்த மிதுன ராசி அன்பர்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. மற்றபடி இந்த ஒரு விஷயம் ஒன்று தான் உங்களுக்கு மைனஸாக இருக்குது. மற்றபடி நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். இது மாதிரி பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த நிம்மதி குறைவு ஏற்படலாம், மன உளைச்சல் இருக்கலாம். ஆனால் மற்ற ஆஸ்பெக்டில் பார்க்கும்பொழுது சிறப்பாகவே இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குவீங்க, வீடு வாங்கணும், மனை வாங்கணும்னு ஒரு நீண்ட நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு மனசில் ஒரு எண்ணங்களை விதைச்சி வச்சுருப்பீங்க. இப்போ அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்தாச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அதை இடம் வாங்கணுமா இல்லை ஃப்ளாட்டு வாங்கணுமா, ஏதோ கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது இருக்கிறது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. நீங்களும் அதற்கான நல்ல ஒரு என்ன கோர்ஸில் சேர்த்து விடணுமோ சேர்த்து விட்டு நல்லா படிக்க வைப்பீங்க. ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்.
சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைச்சி நீங்கள் ஷைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். 7க்குடைய குரு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன்னு சொன்னால் இன்னொரு நாட்டுக்கு கூட போய் நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. 11ல் இருக்கும் ராகு அளப்பரிய ஒரு பலனை உங்களுக்கு தருவார். நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு காலகட்டம். 12ல் செவ்வாய் இருப்பது என்பது உங்களுடைய சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படலாம். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படலாம். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியை தரக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.